இங்கே பார்த்தீங்களா கைஸ், இங்கேயும் இந்த மாதிரி குழாலாம் இருக்குது பார்த்தீங்களா, போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ணா இதில் உப்பு தண்ணி வருமா? உப்பு தண்ணி வராது, நல்ல தண்ணி தான் வரும். நல்ல தண்ணியெல்லாம் கிடையாது. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் மட்டும் வரல கைஸ், கூட வந்து பார்த்தீங்கன்னா தருணும் வந்திருக்கான். எங்கடா இவனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனும் கட்டியிருக்கேன் போலீஸ்கிட்ட. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஹெல்மெட்டு போட்டுன்னு வரல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனும் கட்டியாச்சு. ஸோ உள்ளேயே வந்தாச்சு. நம்ம போயிட்டு அங்கே சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் நிறைய இருக்குது சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த கடைகளையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க கைஸ் போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ இந்த மாதிரி வண்டிகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்படியே நேராக போனோன்னா சைடில் போகலாம். சைடில் போனோன்னா நிறைய கடைங்க வரும். ஸோ அந்த கடைங்களை நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. கடைங்களில் என்னென்ன தான் அப்படி வித்தியாசமாக இருக்குது அதுலேயும் நம்ம போய்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டேட்டோ கடை, ஏவி டேட்டோ. இந்த சைடில் டேட்டோ போடுறது வந்து கொஞ்சம் ஆபத்தானது கைஸ். நம்ம புது ஊசியே திறந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டுன்னு போகிறதுனால நான் சஜஷன் பண்ண மாட்டேன் இந்த சைடெல்லாம் டேட்டோ வந்து போடுறதுக்கு. நீங்கள் யாராச்சும் போடணுன்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். பார்த்தீங்களா கைஸ், இந்த மாடு பார்க்க பயங்கரமாக இருக்குது. அது பாட்டுக்கு போது பாருங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். காளை மாடு பா. நம்ம உள்ளே போகலாம். இது கண்ணாடி கடைங்கிறது, பாப்கார்ன் கடை இருக்குது. ஒரு ஆள் வந்தார் கைஸ். ஸோ யாருன்னே தெரில, பாப்கார்ன் விற்றுட்டு வந்தார். விற்றுட்டு வந்துட்டு நேரடியாக என்கிட்ட வந்து, தம்பி ஜிபே இருக்குதா? எதுக்கு ஜிபேனா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரணுமா, அதுக்காக வந்து ஜிபே இருக்குதா, சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து கேட்பாங்க கைஸ். நீங்கள் உஷாராக இருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த கடலில் இருக்குமில்ல சங்கு, அந்த முத்து, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விற்கிறாங்க. நிறைய இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கண்ணாடிலாம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பழையங்காலத்து வீட்டுங்களெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி. அவங்க தான் அங்கே பார்த்தீங்களா சங்கு ஊற்றுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊதி காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. ஸோ வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் டூரிஸ்ட்டுங்களா அவங்களாம் வந்திருக்காங்க போல். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதனா வாங்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அக்கா ஊதி காட்டுறாங்க. வேறு என்னென்ன இருக்குது, ஸோ நம்ம இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு, பீச்சுக்கு என்ட்ரன்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடு தான் வரணும். நான் தெரியாமல் சுற்றினு ஒரு பக்கம் வந்து அங்கே போலீஸ்காரங்க மடக்கி ஃபைனை போட்டு ஒரே தலைவலி ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம இந்த சைடு உள்ளே போகலாம். அண்ணா எம்ஜிஆர் சதுக்க மணற்பரப்பு சிறுகடை வியாபாரிகள் சங்கம் அந்த மாதிரி ஏதோ போட்டுருக்கு. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்களா ஒரு கரும் ஜூஸ் கடை இருக்குது. இந்த சைடு வாட்ச் கடைங்க தான் கைஸ் இருக்குது. வாட்சுங்க பக்கத்தில் பார்த்தீங்களா இந்த செயின். இந்த மாதிரி செயினில் நீங்கள் போட்டிருக்கீங்களா? நானும் ஒரு நாளைக்கு போட்டுருந்தேன். ஸோ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே போடுறதில்ல. அங்கே நம்ம பார்த்துடலாம் கைஸ், அந்த கடைங்க கண்ணாடி கடை, அந்த மாதிரி கடை தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கவரிங் நகை அதெல்லாம் இருக்குங்களா கைஸ், அந்த மாதிரியான ஒரு கடை. இந்த செயின், கிளிப்பு அதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்களா கைஸ். கீ செயின், எல்லா விதமான கீ செயினாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டிக்கருங்க கைஸ். நம்ம இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கருங்க. இங்கே பார்த்தீங்களா கிளி, இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். நிறைய இந்த பாம்பு மாதிரி, பல்லி மாதிரி நிறைய பொம்மைங்க இருக்குது. எதிர்க்க செயின் கடை. இந்த செயின் கடையில் வந்து பார்த்திங்கன்னா காதும் குத்தலாங்களாம். நீங்கள் வந்தீங்கன்னா காதும் குத்திக்கங்க. பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை கைஸ். உள்ள கூட்டத்தை மட்டும் பார்த்தீங்களா கைஸ், 80 பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு தூக்கி காட்டுறேன். ஸோ எவ்வளோ பேர் பாருங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லபடியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா தார்பை போட்டு வச்சுருக்காங்க மேலே. வெயில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த வழியாக நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இந்த மாதிரி கவரிங் நகை கடை. ஸோ ஃபோன் கேஸு கைஸ், மொபைல் கேஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும். ஆனால் தேட வேண்டியதாக இருக்கும், தேடி வாங்குற மாதிரி இருக்கும். பேகு கடை கைஸ். அதுக்கு பக்கத்தில் டேட்டோ பார்த்தீங்களா, டேட்டா கடை. இப்போ கரண்ட்டாக உள்ளே போட்டுட்டு இருக்காங்க போல். உள்ளே டேட்டாங்கெல்லாம் நிறைய பேருக்கு போட்டுகிட்டு இருக்காங்க கைஸ். நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் போய் வீடியோ எடுக்க முடியாது, அவங்கள கேட்காம நம்ம அதனால் போகலாம். நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே நடந்து போகிறோம். ஸோ போகலாம்.
இன்னும் நிறைய கடைங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். சைட்லெல்லாம் பார்த்தீங்களா நிறைய அந்த மாதிரி கடைங்க நிறைய பார்க்க முடியுது. அந்த கண்ணாடி கடைங்க நம்ம எதனா ஒரு பொருளை வாங்க முடியுதா பார்ப்போம். சென்ட்டு கடை பார்த்தீங்களா கைஸ், பர்ஃப்யூம் கடை. ஸோ இங்கெல்லாம் சென்ட்டுங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வாசனையிலேருந்து எல்லாமே வாங்குறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி கடைங்க நிறைய பார்க்க முடியுது கைஸ். இந்த சங்கெல்லாம் பார்த்தீங்களா இதில் ரேட்டும் வச்சுருக்காங்க 20, 30 இந்த மாதிரி ரேட்டோடு வச்சதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் ரேட்டான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள் கைஸ், இந்த பூட்டு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கடை இது. கவரிங் கம்பல் அதெல்லாம் இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்களா கைஸ் இந்த டிஷர்ட்டு 100 ரூபா. இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி டிஷர்ட்லாம் 100 ரூபா. இதுவும் 100 ரூபா தான் கைஸ். அங்கே எவ்வளோ சொன்னாங்க ஷர்ட்டு? இது தோறு இது போடுறா இந்த ஷர்ட்டு தானே 250 சொன்னாங்க. இங்கே 200 போட்டுக்கிறாங்க. பீச் ட்ரெஸ் நல்லா இருக்குது. லைக்ரா கிளாத்து தான். லைக்ரா கிளாத் தானே, நல்லா தான் இருக்குது. வாங்கலாம் கைஸ், ஒர்த்து தான். இங்கே பார்த்தீங்களா மோதிர கடை, மோதிரெல்லாம் இருக்குது பாருங்கள். வாட்ச் கடை இதோ இந்த கடை தான் கைஸ். ரொம்ப வருஷமாக நானே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து சும்மா கேட்டுகிட்டு போனேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டேட்டாவில் போட்டுகிட்டு இருக்காங்க. உள்ளே விட்டாங்கன்னா நம்ம போய் டிவிடி எடுக்கலாம். ஆனால் விட மாட்டாங்களே, நம்ம போகலாம். டீ கடை பார்த்தீங்களா கைஸ், இங்கே வந்தீங்கன்னா டீயும் குடிக்கலாம். வந்துட்டுன்னு நினைக்கிறேன் கிட்டக்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். ஷூ பார்த்தீங்களா இங்கே எவ்வளோன்னு கேட்கலாம் கைஸ். ஷூ ரேட் இல்லை எவ்வளோன்னு கேட்போம். அண்ணா இந்த ஷூவை வாஷ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஷூலாம் எவ்வளோண்ணா வருது? 490 கைஸ். வாஷபிள் ஷூலாம் நிறைய இருக்குது. ஸோ ஓகே, வேறு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டெடி பேர் 1200 ரூபா. இந்த மாதிரி டெடி பேர் எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா கொடுத்து நம்ம வாங்கணும். இங்கே ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. மருதாணி போட்டுடலாம் கைஸ். பார்த்தீங்களா மருதாணியும் போடுற மாதிரி கடை. ஸ்டிக்கருங்க பார்த்தீங்களா கைஸ், டெம்பர் கிளாஸு, நம்ம இந்த ஃபோனுக்கு பவுச்சு, பின்னாடி ஓட்டுற ஸ்டிக்கரு அதெல்லாம் இருக்குது இப்போ நிறைய. நம்ம போகலாம் அப்படியே உள்ள. என்ன கைஸ் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இதுக்கு எண்டே இல்லைன்ற மாதிரி ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்குது கைஸ். நம்ம போவோம். என்ன வேணும்னு கேட்டுக்கிறாங்க கடைக்கு வெளியே நின்றுங்கண்ணே. இப்படியா மிரட்டி வியாபாரம் பண்ணுறது? என்னதான் ஒரு நியாயம் வேணாவா? ஷர்ட்டு, இந்த டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூ ஐட்டம். ஷூ கூட வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தாங்க வச்சுருக்கு. ஓரளவுக்கு வாங்கலாம். நம்ம அந்த வாஷ் பண்ணி போகிற ஷூவை நீங்கள் ரேட்டு கேட்டுருப்பீங்க. 490 ரூபா சொன்னாங்க. அப்படி பேசுனீங்கன்னா 450 ரூபாய்க்கு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷர்ட்டுங்க உள்ளே பார்த்தீங்களா பூரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்களாங்க ஷர்ட்டு நல்லா இருக்குது கைஸ். வாங்க போகிறடா வா. வாங்கும்போது வருவோம். பக்கத்தில் டேட்டோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா கடைங்க இருக்குது கைஸ் உள்ளே. போகலாம். பொம்மை கடை பார்த்தீங்களா, டெடி பேர். சவுண்ட் அதிகமாக இருக்குது கைஸ். இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. அதனால தான் சவுண்ட் அதிகமாகிடுது. ஒரே அரிசியில் பெயர் எழுதப்படும். ஒரே அரிசியில் பேர் எழுதுறாங்களாம் கைஸ், 2 அரிசியில் எழுதலையா? சார் நீங்களும் வந்து எழுதிக்காங்க. சைடில் இந்த கண்ணாடி கடைலாம் இருக்குது கைஸ். கண்ணாடி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடை தான் கைஸ் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. கண்ணாடி கடையும், இந்த கவரிங் நகை கடையும், டேட்டோ கடையும். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி இந்த மாதிரி கடை அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. போவோம். இன்னும் இல்லை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம இந்த மொபைல் பவுச்சுக்கு பின்னாடி ஃபோட்டோலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுப்பாங்க போல். பார்த்திங்கன்னா நடிகருங்க ஃபோட்டோலாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிப்போம்ல, அந்த ஒரு செட்டப் காருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. நம்ம போவோம்.
இது வழியாக போனால் தெரியும். ஆமாங்க இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம காசை கொடுத்துட்டு இந்த நடிகருங்க ஃபோட்டோங்கள்லாம் இருக்கும். பக்கத்தில் நின்று அப்படியே அவங்க கூட எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நான் தரேன், எடுக்கிறியா நீ? எடுக்கிறேடா நீ? வா 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 அப்படியே போவா. சரி வா உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம அந்த பலூன் சுடுவோம்ல அது இருக்குது. அதில் குண்டு லோட் பண்ணி அதில் போட்டு சுடணும் போல். பார்ப்போம் கரெக்டாக சுடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. வெடிக்குமா? வச்சிச்சு பாருங்க கைஸ் பலூனு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பலூனை சுட்டுட்டார். நம்மளாம் இருந்தாலும் சுடுவோம். சுடும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம போகலாங்க இப்போ நேராக ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு சைடில் என்னென்ன கடைங்க இருக்குதோ அதையும் போயிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போகலாம் வாங்க கைஸ். வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இடிக்குது. பின்னாடி உங்களுக்கு தெரியுதுங்களா பீச்சு? அதான் நம்ம போக போகிறோம். ஷூ போட்டுட்டு இருக்கோம். ஷூவை நம்ம கழட்டிடுவோம். என்னடா கரெக்டாக கரெக்டாக இருக்குமா? வா வா இந்த பக்கம் வா. கூட்டமே இல்லாத இடத்துக்கு போவோம். கூட்டமே இல்லாத இடத்துக்கு போகலாம் வாங்க கைஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வந்துட்டோம் பீச்சுக்கு. இங்கே வந்து பாருங்கள் குதிரை சவாரி போகலாம். நீங்கள் வந்தீங்கன்னா போகலாம். ஆனால் இதுக்கெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. நம்பர் போட்டுருக்கு கைஸ் குதிரை மேலே 47. ஓகே நம்பர் போட்ட குதிரை போல். ஸோ நம்ம போகலாம். போயிட்டு கொஞ்சம் நேரம் உக்காருவோம், இல்லை நிற்போம், எதனா பண்ணுவோம். பார்த்தீங்களா கைஸ் குதிரை நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். 2 குதிரை இருக்குது இங்கே. இங்கே ஒரு குதிரை, அங்கே ஒரு குதிரை. தண்ணி கலரே மாறிடுக்குது கைஸ். தண்ணி கலரே நல்லா பார்த்தீங்களா கலங்கின கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கலங்கின மாதிரி தான் இருக்குது. நிறைய நம்ம வடக்கு நண்பர்களை பார்க்க முடியுது கைஸ். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனாலே என்னன்னு தெரியல, நிறைய இந்த வடக்கு நண்பர்களை தான் பார்க்க முடியுது. பார்த்தீங்களா கண்ணு பார்த்தீங்களா கைஸ் அந்த குதிரைக்கு எப்படி இருக்குதுன்னு பயப்படுது கைஸ். நம்மளும் கொஞ்ச நேரம் நிற்போம். நம்ம பார்த்தீங்களா கைஸ் வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் நம்மளால் இறங்கலை. உள்ளே இறங்கலான்னு பார்த்தோன்னா ஷூவெலாம் கட்டினோன்னா ஈரமாயிடும். ஸோ அதனால் ஈரமாக இருந்தாலும் மண் வேறு வந்துடும். அதனால் நம்ம இறங்கலை. நம்ம அப்படியே அந்த கல்லெல்லாம் இருக்குல்ல அந்த சைடு போக முடியாது போல். இங்கே கடைசியாக போலீஸார் ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்கிறாரு, யாரும் போகக்கூடாதுன்ற மாதிரி. ஓகே இதுதான் எண்டு. பார்த்தீங்களா கைஸ் நீங்கள் காசு ஊற்றினா இந்த மாதிரி தான் குதிரை சவாரி கூட்டின்னு போவாங்க கரெக்டாக அந்த கடலை ஒட்டி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து போகிறாங்க. சொன்னீங்கன்னா ஓட்டிகிட்டும் போவாங்க வேகமாக. இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் யாருன்னு நல்லா வெயிலுக்கு நிழலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கார் தலைவர். கரெக்டாக இவருக்குன்னே டேபிள் போட்டு வச்சுருக்காங்க போல். திரும்புகிறேன்னா பார்த்தீங்கன்னா கைஸ் திரும்பவே மாட்டேங்கிறான். அது திரும்பவே மாட்டேங்குதுரா. யாரும் அடிச்சிட்டாங்களான்னு தெரியல கைஸ். ஒரே இடத்தையும் நக்கின்னு இருக்கிறான். அங்கே பார்த்தீங்களா கைஸ் யாருன்னு சின்ன கண்ணுக்குட்டி. அங்கே கீழே ஏதோ பழங்கள்லாம் போட்டிருக்காங்க போல் வெட்டி. அதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்குது. தனியாக இது சாப்பிட்றதுக்குன்னே இங்கே எதனா வச்சுருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மண் கலந்து சாப்பிடுது. என்ன கைஸ் அங்கே யாரும் சங்கு ஊதுறாங்க? எல்லாம் நம்ம வடக்கு நண்பர்களாக தான் இருக்கோம். ஆமாம் அவங்களே தான். ஆனால் முன்ன மாதிரிலாம் இல்லை கைஸ். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வடக்கர்கள் இல்லை. ஆனால் இப்போ ஃபுல்லாக அவங்க தான். போகலாங்க நம்ம பீச்சில் பார்த்தீங்கன்னா கைஸ் கடைங்களே கம்மியாகிடுச்சு.
ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைங்க நிறையா இருக்கும். அந்த சின்ன பசங்க விளையாடுவாங்களே அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. பத்தாயிரத்துக்கு மதியான டைமில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை, கூட்டமும் கம்மி தான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இங்கேயும் இந்த மாதிரி குழாலாம் இருக்குது பார்த்தீங்களா, போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ணா இதில் உப்பு தண்ணி வருமா? உப்பு தண்ணி வராது, நல்ல தண்ணி தான் வரும். நல்ல தண்ணி எல்லாம் கிடையாது. குடிக்கிற அளவுக்கு இருக்காது. மீன் வாஷ் பண்ணுறது, கை கழுவுறதுக்கு தேவசாலம் கிளம்பு, அதுக்கு மட்டும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது போர் போட்டாங்களா இல்லை ஆல்ரெடி இதில் குழா லைன் பழுப்பு லைன் எதனா வருதுங்களா? இது போர் தான். ஆஹா சரிங்கண்ணா, ஓகேண்ணா. ஸோ கைஸ், நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு ஐஸ்கிரீம் தான். இந்த ஒரு ஐஸ்கிரீமோட விலையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக்காயிருவீங்க. 50 ரூபா கைஸ். ஸோ நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ இருக்காது, 30 ரூபா அவ்வளோதான் இருக்கும். இங்கே வந்து வாங்கினதுனால 50 ரூபா. என்ன குமாரே, 50 ரூபா கொடுத்து சமாளிக்கிறாங்க கைஸ். அவனுக்கு நான் ஃபைன் கட்டிக்கிறேன். சார் நான் நிறைய எதிர்பார்த்தேன் கைஸ், நிறைய பேர் இருப்பாங்க, எதனா அவங்ககிட்ட எதனா கேள்வி மாதிரி கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்க முடியல. நாங்கள் 2 பேர் தான் மாற்றி மாற்றி தான் கேட்கணும், இவங்ககிட்ட தான் கேட்கணும். பூரா வடக்கன்ஸ் வந்து அவனுக்கிட்ட என்ன கேட்குறது ஒன்றும் புரியாது நம்ம பேசுகிற ஹிந்திலாம். ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம், போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் கைஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு.